ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நேற்றைய தினம் நம்ம வந்துட்டு 23,650 பேஸ் பண்ணி நம்ம வால்டைல் ஜோனுக்குள்ள 2 ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்திருந்தோம். அதில் நான் எல்டிபி அடிப்படையில் எடுத்திருந்தேன். செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரட்டும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 23,650ஓட ஸ்ட்ரைக்குக்கு 114 ரூபா புட் ஆப்ஷன் 104 ரூபா. அப்போ இதில் 10 ரூபாய் டிஃப்ரெண்ட். அப்போ 23,640 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது நமக்கு கிடைச்ச தகவல். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ், அப்போ 750 ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு போயிடுறேன். 23,750. அப்போ அதோட ரேட்டில் 168 மைனஸ் 62. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 106 அப்படிங்கிற ஒரு டேட்டா வருது. ஸோ அந்த 106ங்கிற டேட்டாவை நான் இங்கே 98ங்கிற போட்டிருக்கிறத 750 புட்டை 106ஆக மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, இந்த 106 அப்படிங்கிறத நம்ம என்ன மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு க்ளோஸ், அதாவது நேற்று க்ளோஸ் ஆன ரேட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ரேட் இருக்கணும்னா அவங்க 106க்கு மேலே ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம நேற்று பதிவு பண்ணியிருந்தோம். அப்போ அதே மாதிரி 23,550 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் அதை எடுத்துக்கிறோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 163 மைனஸ் 74. அப்போ 13, 13ல் 4 போச்சுன்னா 9, 15ல் 7 போச்சுன்னா 80. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 89 அப்படிங்கிற இடம் அவனுக்கு எப்படி இம்பேக்டட் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அந்த 89க்கு ஒரு மார்க் பண்ணிடலாம். இது 103ன்னு போட்டதை 89. அப்போ 89க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரை நமக்கு வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் க்ளோஸை அவங்க டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 23,550 டு 23,750, இது டோட்டல் ஏரியா 200. ஸோ அதனால தான் இந்த 200 நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 23,500 550 கால் பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே அவங்க எத்தனை நேரம் சஸ்டெயின் பண்ணாங்க, அப்போ 2 மணிக்கு மேலே என்ன சஸ்டெயின் பண்ணாங்க அப்படிங்கிறத இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு 2 மணிக்கு மேலே 200 சஸ்டெயின் பண்ணலை. அப்போ 200 சஸ்டெயின் பண்ணலைனாலே மார்க்கெட் 23,750க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பை இழக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கே டேட்டாவை நமக்கு கிடைச்சாச்சு. இது ஒரு விஷயம். அடுத்தது இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் நான் ட்ரேட் பண்ணுறத பேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது நான் எல்லா குரூப்லேயுமே போட்டேன். என்னோட கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களதில் ப்ரீ ஓப்பன் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறதுனால என்னுடைய பார்வையில் ப்ரீ ஓப்பன் டுடே நோ ட்ரேட். நான் இன்று வர்த்தகம் செய்ய ஏதுவான இம்பேக்ட் ஏற்படவே அதனால் வர்த்தகம் தவிர்க்கிறேன். அப்போ நான் வர்த்தகமே இன்னைக்கு நான் செய்யலை. அதுக்கப்புறம் நான் ஹிண்ட் ஜீரோ ஹீரோ கால்குலேஷனுக்கு உண்டான ஹிண்ட் எல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் அது நான் ட்ரேட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு மெயின் எனக்கு ஃபேவர் அப்படிங்கிறது ப்ரீ ஓப்பன் ஸ்டாக். அதனால தான் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கை மட்டும் நான் இது பண்ணுறது. ஆனால் மற்றபடி ஹிண்ட் கொடுத்தது எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். அது ஏன் கொடுத்தோம் அப்படிங்கிற ட்ரைனிங் இதுலேயே நம்ம கொடுத்துருந்தோம். இங்கே பாருங்க, 1:59க்கு கொடுத்துருக்குறோம். இது என்னுடைய ட்ரைனிங் குரூப்பில் கொடுத்தது. அப்போ வந்துட்டு 700 காலுக்கும் 750 புட்டுக்கும் நான் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 23,700 டு 750. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வருது. அப்போ 750 புட் 33 ரூபா வச்சிருக்கறனால இந்த ஏரியா டோட்டல் ஏரியாவை அவனே கவர் பண்ணுறான் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 33 மைனஸ் பண்ணும்போது 17 ரூபாய். 23,700 கால் வந்துட்டு மேஜர் சப்போர்ட் 17 அப்படின்ட்டு 2 மணிக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். அடுத்த பதிவு பாருங்க, அதே 2 மணிக்கு இங்கே 700 கால் 700 புட்டு. 700 புட்டோட லோ வந்து 13, காலோட வந்து 14.75. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பேர்த்தோட லோ. அப்போ இம்பேக்டட் என்ன, நம்ம 17ங்கிறத கண்டுபிடிச்சோம் 750 புட்டை பேஸ் பண்ணி. அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன இம்பேக்ட் பண்ணாங்க, யாரு 750 கால் என்ன இம்பேக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும்.
700 கால் 700 புட் அதையுமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த நேர் வந்துட்டு இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நமக்கு இந்த இவங்க இந்த இடத்துல பேஸ் வந்தது. இங்கிருந்து நமக்கு எவ்வளவு மட்டும் போயிருக்காங்க? 40 ரூபா மட்டும் போயிருக்காங்க. அப்போ 14 ரூபா மட்டும் வந்தவங்க எது மட்டும் போயிருக்காங்க? 40 ரூபா மட்டும் போயிருக்காங்க. இந்த 2 மணிக்கு நான் கொடுத்த பதிவில். அதுக்கு காரணம் வந்துட்டு 700 டு 750 அப்படிங்கிற பேஸ் பண்ணி நம்ம இதை தேர்ந்தெடுத்தது. அடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க. 23,750 புட். ஏன்னா நமக்கு அந்த 40 ரூபா போயிட்டு அவங்க திருப்பி வந்துட்டு 700 புட்டோட லோ 8 ரூபாய் இருக்கு. அந்த 8 ரூபாய்க்கு கீழே கால் வந்துட்டான். 700 கால் வந்துட்டு 750 புட்டுக்கு கீழே வந்துட்டான். அப்ப வந்து இந்த 73 ரூபாயை நான் சூஸ் பண்றேன். இந்த 73 ரூபாய் ஏன் சூஸ் பண்றேன் அப்படிங்கறத நான் இங்க பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். 750 காலோடைய ஹை 73 ரூபாய். இவனோட லோ வந்து 28 ரூபாய். அப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 23,750 புட்டு வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூவா இருக்கணும். அவனுடைய ஆப்பனண்ட்டை ஜெயிக்கணும். அப்ப 73 ரூபா கால் போயிருக்கானா 23,750 மைனஸ் 73 அப்படின்னு எடுத்துட்டா 23,677 அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது. அப்ப மார்க்கெட் வந்துட்டு இந்த 73 ரூபாய்க்கு மேல ஸ்டாண்ட் ஆனா மார்க்கெட் 677க்கு கீழே இருக்கிறதும் 750 புட் அதாவது காலை வின் பண்ணா இவன் போட்டியாளரை நான் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு. ஸோ இதைத்தான் நான் வந்துட்டு இங்க பதிவா நான் வந்துட்டு டைம் 2:38க்கு கொடுத்துருக்கிறேன். அப்ப வந்துட்டு பாருங்க 750 புட் வந்து இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்கிரீன்ஷாட் கொடுக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா 66 ரூபாய் இருக்கிறான். அந்த 66 ரூபாய் இருக்கும்போது இந்த ஓடிஎம் புட்டு பாருங்க 700 புட்டு 25 ரூபாய் கால் 700 கால் 9 ரூபா இருக்காங்க. அப்ப அந்த டயத்துல பாத்தீங்கன்னா 700 புட்டோட லோ 8 ரூபாய். 650 புட் எவ்வளவு இருக்காங்கன்னா 5 ரூபாய் 60 காசு இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க 750 புட் வந்து அந்த நான் சொன்ன அந்த 73 இந்த 73 யாருன்னா இந்த 750 காலுடைய ஹை. அப்ப என்ன ஆயிட்டான் 750 கால் நியர்பை 0 கட்ட போயிட்டான். அவங்க கிட்ட வந்துட்டு வேல்யூ இல்ல. அப்ப டோட்டலாவே இவங்க கிட்ட இருக்கிறது காமா வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க டெல்டா வேல்யூன்னு எடுத்துக்கலாம், காமா வேல்யூ எடுத்துக்கலாம். மார்க்கெட்டோட ரியாக்ஷனுக்கு 1 ரூபிக்கு 1 ரூபா கொடுக்க போறான். ஏன்னா இவன் 0 750 கால் 0 ஆனதுனால மார்க்கெட்டோட ரியாக்ஷன் கொடுக்கணும். அந்த டயத்துல பாத்தீங்கன்னா 700 புட் வந்துட்டு 34 650 புட் வந்து 8 ரூபாய் 55 பைசா. ஸோ இந்த 650 புட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அறுநூத்தம்பது கால் 650 புட். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 2 ரூபாய் அந்த மாதிரி இருந்தவங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 ரூபாயில முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு அந்த 0 டு ஹீரோ கால்குலேஷனுக்கு உங்களுக்கு அடிக்ஷன், அதாவது அந்தந்த இடத்துல அவங்க என்ன நடக்கிறாங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க கால்குலேஷன் மெத்தட். அதனால நீங்க அதை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க அந்த 0 ஹீரோக்கு அடிக்ஷன் இல்லாம உங்களுக்கு இம்பாக்ட் பண்ண முடியும். இந்த ட்ரேட் நான் செய்யவில்லை. நான் இது வந்து முழுக்க முழுக்க குறிப்புகளா நான் கொடுத்தது மட்டும்தான். ஓகே. ஏன்னா நான் அதிகமாக வந்து இண்டெக்ஸ் வியாபாரம் நான் அதிகமாக செய்கிறதில்ல. ஒன்லி ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் தான். இதனால் என்ன விமர்சனம் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் நான் செய்கிறது மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி நான் என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நான் பதிவு பண்ணுறதில்ல.
இது நீங்க இந்த கால்குலேஷன் அந்த டைம்க்கு நிறைய பேர் வந்துட்டு பதிவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கலாம். இது எல்லாமே பதிவுகள், அதாவது குறிப்புகளாக அந்தந்த டயத்துல நான் கொடுத்த பதிவுகள். பார்த்தீங்கன்னா 2:38க்கு மார்க்கெட் அப்ப இறங்கவே கிடையாது. ஏன்னா, அப்ப மார்க்கெட் இருக்கிறது 750 புட் 66க்கு தான். 23,750 புட் 73க்கு மேல் இருந்தால் மட்டுமே சந்தை இறக்கம் அடைய வாய்ப்பு அப்படின்னு குடுக்குறேன். அப்ப அத தாண்டின இம்பாக்டட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சும். அதுக்கப்புறம் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இம்பாக்ட் பண்ணாங்க. அந்த டயத்துல 650 கால் பாருங்க. நமக்கு ரூ. 40 இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ரூ. 104. அப்ப அவன் 750 பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்ப அவன் மிஸ் அவுட் பண்றான். அதுக்கப்புறம் தான் இது இம்பாக்ட் ஆச்சு. இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா பிரீமியம் டிகே பத்தி புரிஞ்சிருந்தா மட்டும் தான் முடியும். சரி. அடுத்த வர்த்தகத்துக்கு நம்ம இப்போ மார்க்கெட்டை வந்துட்டு பேஸ்டு எங்கே இருக்கிறாங்க, அடுத்த எக்ஸ்பைரி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இப்போதைக்கு எல்டிபி தான் எடுத்துக்க முடியும். அதனால வந்துட்டு எல்டிபி பேஸில் இப்போ கால்குலேட் பண்ணுறேன். நீங்கள் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். நான் 23,750 ஸ்ட்ரைக் வச்சுருக்கிறேன். காலோட பிரைஸ் 148, புட்டோட பிரைஸ் 298. அப்போ புட்டோட பிரைஸ் காலோட பிரைஸை விட அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா ரூ. 150 அதிகமாக இருக்குது. அப்போது 23,750 அப்படின்னு இருக்கிற இடத்துல இருந்து நான் ரூ. 150 அப்படிங்கிறத கழிக்க போகிறேன். அப்போ 23,600. 23,600 போகும்போது கால் ஈக்குவல் டு புட் ப்ரைஸாக இருக்கணும். யாரோடது? 23,600. நான் செக் பண்ணவே இல்லை. நானாக ஒரு ஸ்ட்ரைக்கை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புட்டோட ப்ரைஸ் 219, காலோட ப்ரைஸ் 222. ஸோ சேமாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 23,600 ப்ளஸ் நீங்கள் 250ஆகவும் எடுத்துக்கோங்க, இல்லை 200ஆகவும் எடுத்துக்கோங்க. இங்கே மைனஸ் 250ஆகவும் எடுத்துக்கலாம், 200ஆக எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 250ஆவே நான் எடுத்துக்கிறேன். அப்போ 23,850ம் இந்த பக்கம் 23,350 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே போய் அதை நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் செட்டில்மெண்ட் வரல, செட்டில்மெண்ட் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 23,850க்கு போகிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுறேன்னா, இந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 358 மைனஸ் 109 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு 250 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வரும். அப்போ 250, ஏன்னா 100 பாயிண்ட் லெஸ் பண்ணோம் அப்படின்னா 258, நான் 9 ரூபா எக்ஸ்ட்ரா 249, நான் 250 தான் எடுத்துக்கிறேன். அப்போ அங்கே அந்த ஸ்ட்ரைக்குக்கு நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 350க்கு என்ன பண்ணுறேன்? 375 மைனஸ் 123. அப்போ 3 5 253. அப்போ 250 ரெண்டுக்குமே ஆவரேஜாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ உடனே அந்த கிராஃபுக்கு போகிறேன். $850 புட். அப்போ இந்த 23,850 புட்டுக்கு நான் வந்துட்டு லெவல்ஸாக நான் போடுறது பார்த்துக்கோங்க. இது நான் என்ன எடுக்கிறேன்? 23,350 டு 23,850 ஜோன் எடுக்கிறேன். மிட்டு தான் 23,600. அப்போ இந்த 850ஓட பேஸ்டுக்கு நான் வந்து 250 ரூபாயும், அதே மாதிரி காலோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த இடத்துல என்ன இருக்காங்களோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம மார்க் பண்ண வேண்டிய இடங்கள். ஓகே. அப்போ இந்த 109 அண்ட் 358 அந்த 250. ஸோ இதையும் நான் வந்து அங்கே மார்க் பண்ணுறேன். யாருக்கு? 850 புட்டுக்கு. $250. எப்படி வந்துச்சுன்னா இந்த 358 மைனஸ் 109 நான் போட்டிருக்கேன். அடுத்தது 500. 500 எதுக்குன்னா அந்த 350 டு 500ங்கிற டோட்டல் வேல்யூக்காக அந்த 500 அதுக்கு ஒரு லைன் போட்டேன்.
அதுக்கு அடுத்தது காலுடைய க்ளோஸ் இன்னைக்கு 109. ஸோ இந்த 3 லைனை நான் இதுக்கு மென்ஷன் பண்ண போகிறேன். 109. அப்போது நீங்கள் 850 ஸ்ட்ரைக்குக்கு இதை பேஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது இதே கால்குலேஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டி 23,350 காலுக்கு அதே சேம் 250 ரூபா. அதே மாதிரி 500. அடுத்தது காலோடைய புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வர 123. எல்டிபி தான் கையில் இப்போ இருக்குது, அதனால எல்டிபி போடுற நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. 123. ஸோ இவன் 250க்கு மேலே, இந்த 350 கால் 250க்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட் என்ன நெகட்டிவோ இருக்கிறானோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கிறானோ, அதை ரீச் பண்ணுறக்கு மீண்டும் மார்க்கெட் கீழே வந்தாலும் இது மேலே போகிறக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில் இதை கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நீங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது தான் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த கேப்ஸ் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறது, அந்தந்த டயத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண பழகணும். இந்த ஜோன், இந்த மாதிரி ஜோன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்களால் அது புரிஞ்சுக்க முடியும். இது ஃபெயிலியரும் ஆகலாம். இதெல்லாமே ப்ராபபிலிட்டி தான். அந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிறதுக்கு தான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 238க்கு மேலே என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த 73 என்ன, அதே மாதிரி 750 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 62. ஸோ அந்த பேஸுமே இதுக்கு வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 23,750 62 இது சப்போர்ட். இது 28 ரூபாய், இந்த 73 ரூபாய். இதெல்லாம் கிராஸ் அவுட் பண்ணதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா 131 ரூபா போயிருக்கான் கடைசி நேரத்தில். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரியறதுக்காக தான். அதனால் இது நல்லா நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெறும் இன்ட்ரென்சிக் வேல்யூ, இந்த கான்செப்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸ்பைரி ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். ஐடிஎம் ஆப்ஷனுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும், எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ இருக்காது. அப்போ ஒவ்வொரு இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது 0 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கான்ட்ராக்ட் நான் போடுறேன். இப்போ 23,850 நான் கொண்டு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. மார்க்கெட் எங்கே இருக்கிறது, 23,600. அப்போ இன்ட்ரென்சிக் இப்போ இந்த ரேட்டுக்குள்ளே என்னென்னா இதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ. இந்த 358க்குள்ள இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ. அதனால தான் இந்த 109 நான் கழிக்கிறேன். கழிக்கிறதுனால எனக்கு 258 வருது. அதனால தான் மார்க்கெட் 23,600. இது சிந்தட்டிக் ஃபியூச்சர் கால்குலேஷன். சிந்தட்டிக் ஃபியூச்சரை நம்ம வீடியோவை நம்ம நிறைய போட்டிருக்கிறோம். நான் அதிகமாக சிந்தட்டிக் ஃபியூச்சரை பற்றி தான் பேசுவேன். ஸோ இது அதோட பேஸில் தான் இந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸுங்கிறது டோட்டலாக ஆப்ஷன் கிரீக்ஸுங்கிறது ஒரு கால்குலேஷன் தானே. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை தான் நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணுங்கள். அதனால் இதை தெரிஞ்சுக்க நிறைய முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908க்கு. கண்டிப்பாக நமக்கு பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நம்மக்கிட்ட கிளாஸ் ஜாயின் ட்ரைனிங் ஜாயின் பண்ணனாலும் நம்மக்கிட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்காது. அதே போல் நம்மக்கிட்ட சார்ட் இருக்காது. அது போக பை செல் ரெக்கமெண்டேஷன் நம்ம இதில் இருக்காது. முழுக்க முழுக்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. நன்றி, வணக்கம்.